வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. மீனராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? மிக மிக மிகன்னு அப்படியே நின்றுக்கிட்டே போகலாம். அற்புதமான மாதம். பரவாயில்ல. அதாவது நானே ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஃபேவரபுளாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக. மீனராசிக்கு ஜென்மராசியில் சனி வேற என்ன கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. ரொம்ப 12ல் வரும்போதே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் தான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. குரு என்னதான் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப குழப்பத்துக்கு மேலே குழப்பம், ரொம்ப டென்ஷன். ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாலே ஒரு நிம்மதியான ஒரு பிழைப்புங்கிற மாதிரி இல்லை. பணம் கோடிக்கணக்கில் இருக்க, அவனுக்கும் நிம்மதி கிடையாது. சரி, வியாபாரிகள் வியாபாரமே இல்லை, ஏதோ ஓடிட்டுருக்கு. உத்தியோகம் கவனமாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குரு ராசிநாதன்கிறதுனால கவனமாக இருக்காங்க. இப்படி பண்ணினா தான் நம்ம வேலை தக்க வச்சுக்க முடியும்னு, அதுதான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த மாதம் அவர்களுக்கு மிக அற்புதமான மாதம். ஏன்னா இவங்களோட ராசிநாதனே 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். பெரிய பாக்கியம், அது பெரியது. ஏன்னா 1-10 கூடையவரே. அப்போ சத்தியமாக ஜீவனஸ்தானம் பலமாயிடும் இவங்களுக்கு. அப்போ உத்தியோகம் சிறப்பாக அமைஞ்சிடும். இவங்க சாதாரணமாக, அதாவது கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிச்சிடுவாங்க. யாராலையும் பண்ண முடியாத வேலையை கூட இவங்க ஈஸியாக முடிச்சிடுவாங்க இந்த மாதத்தில். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இப்போ தைரியமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்ல வியாபாரம் ஆகும். என்னாலது வியாபாரம் மூடிடலாமாங்கிறவங்க கூட இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசில் ஒரு இது கிடைச்சிடும், அங்கீகாரம். இப்படி வரணும். குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். என்ன இந்த கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பரிபூரணமான ஒரு யோகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட விரய ராசியில் ராகு இருக்கார், மறைவு ஸ்தானம். கரெக்டாக. அடுத்தபடியாக இவங்களோட ஜென்ம ராசியில் சனி பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய். சூப்பர். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சியில் இருக்கார். ஆட்சி பெரிய விஷயம். தனக்காரகன், தனம் வருது, வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க 20ஆம் தேதியிலேருந்து 3ஆம் இடத்துக்கு வரார் செவ்வாய். தைரியம், வீரியம், உத்வேகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாயால் இவங்களுக்கு கிடைக்க போகிறது. சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவரோட ஸ்தானபலம் அங்கே இருக்குது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன், சுகாதிபதியே சுகஸ்தானத்தில் இருக்கார், ஆட்சி. அந்த இவரோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கார். 4ஆம் இடம் சூப்பரான இடம். 5ஆம் இடம் குரு வந்தாச்சு 1ஆம் தேதியிலேருந்து, பெரிய இது. அந்த குருவோட இந்த சுக்கிரன் 8ஆம் தேதியிலேருந்து சேர்ந்துடுறார். ஸோ குரு சுக்கிர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு 9ஆம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்க போகிறார். அது பெரிய பாக்கியம். அவங்க மனசில் ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும்,
உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்துல கேது மறையறர். ஸோ இந்த ராகு கேது பிடியில் இருந்தால் கூட இந்த ராகு கேதுவே மறைஞ்சு தான் இருக்காங்க. ம் 2 கிரகங்களுமே மறைஞ்சு தான் இருக்காங்க. மறைந்த கிரகங்கள் வந்து இவங்களுக்கு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் இவங்க இருக்காங்க. இவங்க கூட தான் இவங்க எல்லாரும் இணைஞ்சா இதுக்கு இதாக கூட இவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஃபேவரபிள். சூரிய பகவான் சொல்ல மறந்துட்டேன். சூரிய பகவான் இவங்களுக்கு வந்து பகைருண ரோகாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. என்ன அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கார் சூரியன். இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து மாறி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். பிரமாதமான ஒரு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த சனி பகவான் ஜென்மராசியில் இருந்தால் கூட இவ்வளோ நாளாக இருந்த குழப்பம் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஸோ குரு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக ஒரு பார்வையும் கொடுக்குறார். அதனால் பெரிய மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த குரு வந்து 5ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய பாக்கியம். அடுத்தபடியாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபங்கள், தொழிலை விருத்தி பண்ணினா லாபம் குருவே கொடுக்குறார். அடுத்து ஜென்மராசியும் பார்க்குறார். இதுக்கு மேலே என்ன, இந்த மாதம் அவங்களுக்கு மிக பெரிய அற்புதமான ஒரு மாதம். நல்ல ஒரு இதுதான். ஏன்னா மீனராசிக்கு வந்து ஜென்மராசியில் சனி இதுவே பாடாபடுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம், ஐயோன்னு ஏதோ அவங்களோட கஷ்டம் அது. கரெக்ட். ஏன்னா ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது இது மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்கன்றது. அந்த அளவுக்கு பாடாபடுத்துறாரு சனி, ஜென்ம சனியாக இருந்து. இது வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? இந்த மாதம் பெண்களுக்கு மிக உன்னதமான மாதம். அவங்களோட கஷ்டங்கள்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல் அப்படியே மறைஞ்சிடும். பனித்துளி அழகாக உருண்டையாக இருக்குமா, இந்த சூரியனை பார்த்தோன்னே டப்புன்னு அது இதாகிடும், எவாப்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த பெண்களுக்கு இப்போ தாங்க ஒரு நிம்மதிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த மீனராசி பெண்களுக்கு கிடைக்க போகிறது. இன்னுமே தான் அவங்க வந்து அப்பாடான ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, இயற்கையான ஒரு சுவாசத்தை அவங்க பெற போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அவங்க எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ தான் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக, அதேமாரி கணவன் மனைவி உறவு அது மெயினானது. இது வரைக்கும் கொஞ்சம் அந்த வருமானம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆனால் விட்டு கொடுக்கல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிடும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பொசிஷன் கண்டிப்பாக வரதுனால கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகே, கடன் பிரச்சனை தீருமா? பெண்களுக்கும் கடன் இருக்குது, ஆண்களுக்கு கடன் இருக்குது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாமே. அவங்க வந்து இப்போ வேலைக்கு போய்ட்டு ஒரு இஎம்ஐ லோன் ஏதோ அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் வாங்கி போட்டு அது ஒரு கடன் ஆகிருக்கு. இன்னொன்று தேவையில்லாத மணி லாக் ஆகிருக்கு, ஒருத்தர் உதவி பண்ணி லாக் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த பண வரவு போக்குவரத்து எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அற்புதமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வருமானமே வரலைன்னா கடன் தாங்க வாங்க முடியும். சர்வே பண்ணணும்னா வருமானமே வரலைன்னா நம்ம கடன் தான் வாங்கணும், யார்கிட்டயாவது கேட்டு இது பண்ணுறது. அந்த மாதிரிலாம் கடன் சுமை இவங்களுக்கு நிறையா வந்துடுச்சு. அதுமாரி மகளிர் குழுக்கள் அது இதெல்லாம் வாங்கிட்டாங்க, கட்ட முடியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொற்பமாக கட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அதனால தான் உடம்பும் கெட்டு போச்சு, ரொம்ப மனசும் கெட்டு போச்சு, உடம்பும் கெட்டு போச்சு, கடன் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குரு ரொம்ப அற்புதமான ஒரு பொசிஷனுக்கு வரும்போது இவங்களுக்கு இந்த செவ்வாயும் இப்போ ரொம்ப இதில் இருக்கார். என்ன அப்போ குருவும் நல்லபடியாக இருக்கார், செவ்வாயும் 2ஆம் இடத்துல ஆட்சி அமைச்சிருக்கார், 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் கிடைக்கும், பெரிய வருமானம். அதாவது ஒரு நிரந்தர வருமானம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு கண்டிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கடனை கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஆண்களும் இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல். ஏன் இன்ஃபேக்ட் ஐடி துறையில் வேலை பார்த்தவங்க கூட என்ன அவனுக்கு இவ்வளோ 30,000 40,000 சம்பளம் இருக்கும், அவனாலே கட்ட முடியல. அந்த மாதிரிலாம் ஏன்னா குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி போயிடுது, கடன் அடைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற இஎம்ஐ கட்ட முடியல, கடன் வாங்கி கடன் கொடுக்குறேன், கடனை வாங்கி இது பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, உருட்டி பிரட்டிங்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், கடன் அடைச்சிடுவாங்க. அடுத்தபடியே இந்த கொடுக்கல் வாங்கல் இவங்க ஏமாந்தது தான் நிறைய. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே வரல, என்ன அது என்னமோ சொல்லுவாங்க, அண்ணனுக்கே தகராறான் தம்பிக்கு பலகாரமான்னு. அண்ணனுக்கே தகராறாக இருக்கான், என்ன இது ஜீவனம், ஆனால் தம்பி வந்து பலகாரம் கேட்டாராம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு முடியல என்ன. அப்படி இருக்கும்போது இவங்க யாரோ நம்பி கொடுத்துருக்காங்க, அது வரல.
இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர். அதனால் அந்த கொடுத்த கடன் இவங்களுக்கு வர்றதே பெரிய பாக்கியம். அதனால் வந்து குரு ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாயும் உறுதுணையாக இருக்கார். ஸோ வருமானம் வரும். அந்த வருமானம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்களேன், வரவே வராதுன்னு நினச்சவங்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக? அதுமாரி திருமணம் ஆகாமல் இருக்கும்போது திடீர்னு திருமணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம். அப்போ அந்த ஒரு வருமானம் வரும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம். ஓகே, பரிகாரம் இந்த மீனராசிக்கு. மீனராசி பரிகாரம் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது நல்லது. எப்போவுமே குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா வருமானம் நமக்கு வரணும். அதேமாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் அனுகிரகம் பண்ணணும். ஸோ குரு செவ்வாய் இந்த 2 வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ண தைரியமாக அதிகமாகவும் வருமானமும் வரும். உறுதுணையாக இந்த குருவும் இருக்க போகிறார். ஸோ ஜீவனம் விருத்தி அடையும். எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம். 9, 11, 1 விழப்போறாருங்கும்போது, பார்வை விழப்போகிறதுங்கும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக இந்த மாதம் கிடைக்கும். ஸோ குரு வழிபாடு பண்ணுறது, குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, குரு பகவானுக்கு நெய்தீபம் போடுறது, குரு பகவான் காயத்ரி சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இதெல்லாம் கண்கூடான ஒரு பரிகாரம். சிம்பிள். நெய் தீபம்ங்கிறது இப்போல்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபா தான். அதை போடுறது வியாழக்கிழமை தான். நான் டெய்லி போட சொல்லலை. என்ன அப்போ வியாழக்கிழமை போடும்போது அவங்களுக்கு ஒரு இது. அதுமாதிரி விருஷபத்வஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். குருவை வழிபாடு பண்ண இவங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண யோகம் கைகூடும். எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரமும் சரி, இல்லத்தரசிகளுக்கும் சரி, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.